பொம்பளை பிள்ளைங்கள பெற்றவங்களுக்கு மட்டும்தாங்க இதை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அப்படியாப்பட்ட விலாக் தான் இது. ஊர்ல இருந்து வரும்போது பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வருவேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துட்டுருக்கோம் இல்லையா, ஸோ பசங்களுக்கு இந்த மாதிரி போட்டு பார்த்தோன்னா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வாங்கிட்டு வர்றது. பார்த்தா இந்த பிள்ளைங்க எதையுமே போடாது. அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடலுங்கிற பேரில் ஒரு குட்டியோண்டு கம்மல் ஈவன் செயின் கூட வேண்டான்ட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாமே. நல்ல ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி நெக்லஸ் செயின் இதெல்லாம் போட்டால் எவ்வளோ அழகாக அம்சமாக இருக்கும். பட்டுப்பாவடை சட்டை தாவாணி போடும்போது மட்டும் இதை சொல்லி சொல்லி போட சொன்னால் சரி ஓகே போங்க உங்களுக்காக போடுறேன்னு சொல்லிட்டு போடுவாங்க. எனக்கு இதெல்லாம் வாங்கியாச்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு நாள் உட்காந்து எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு அழகு பார்த்துட்டு அப்படியே உள்ள வச்சிருவேன். அப்போ அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாங்கின நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி பேங்கிள்ஸ் செயின் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாகவே தரேன். ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கல் வச்சதுலாம் போட மாட்டேங்கிறாங்க. இப்போ அது வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச், பை.